நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ராஜேஷ் கிருஷ்ணன் டைரக்ஷனில் தபு, கரீனா கபூர், கிருத்தி சனன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற க்ரூ ஹிந்தி திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தபு, கரீனா கபூர், கிருத்தி சனன் இவங்க 3 பேரும் கோஹினூர் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஏர்லைன்ஸில் கேபின் க்ரூவில் இருக்காங்க. ஏர் ஹோஸ்டஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. படத்தோட முதல் சீன்லேயே இவங்க கோல்ட் ஸ்மக்லிங் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் இவங்களை கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் தொடங்குது. இவங்க 3 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. தபுவோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது சரியாக போகலை. எப்படியாச்சும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு கோவா போயிட்டு அங்கே ஒரு சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால அது முடியலை. கரீனா கபூர் எப்போவுமே ஒரு எக்ஸ்பென்சிவான லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களும் சொந்தமாக ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் ஒன்று டெவலப் பண்ணி அதை பெருசாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லை. கிருத்தி சனன் எப்படியாவது பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடன் வாங்கி படித்து ட்ரைனிங்லாம் முடிச்சிருக்காங்க. ஆனால் வேலை கிடைக்காததால் இப்போதைக்கு ஏர் ஹோஸ்டஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட வீட்டில் அவங்க பைலட்டாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு போய் சொல்லி வச்சுருக்காங்க. படிப்புக்காக கடன் வாங்கின அந்த எஜுகேஷன் லோனை கூட திரும்ப கட்ட முடியாமல் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இதெல்லாம் போதாதுன்னு அவங்க வேலை பார்க்குற கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க 3 பேர் வேலை பார்க்குற அந்த கோஹினூர் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி எப்போ வேணால் பேங்க்ரப்ட் ஆகும், எப்போ வேணால் இழுத்து மூடுவாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு 6 மாசமா எந்த எம்ப்ளாயிஸுக்குமே சேலரியே போடாமல் இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இவங்க 3 பேருக்கும் கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கோல்டு ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பித்து சில மாதங்கள்லேயே அவங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. படத்தோட முதல் சீன் அதுதான். அவங்க மேலே அந்த என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா, இவங்க வந்து திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த க்ரூ படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஆக்சுவலாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, 3 லீட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். தபு, கரீனா கபூர், கிருத்தி சனன் இவங்க 3 பேரால தான் இந்த படம் ஓரளவுக்காவது பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்க 3 பேரோட என்ஜாயபிளான பெர்ஃபார்மன்ஸ் தான் இதை ஒரு திராபையான படமாக ஆக விடாமல் ஓரளவுக்காவது காப்பாற்றுது. இது போக இந்த படத்தில் அங்கங்கே 1-2 காட்சிகள் மட்டும் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. இதை தவிர இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் பெருசாக எதுவுமே இல்லை. ரொம்ப வீக்கான ரேட்டிங் இருக்கக்கூடிய, ரொம்ப லேசியான ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரிக்கான காமெடி படம் தான் இது. ஆக்சுவலாக இந்த க்ரூ படத்தோட ட்ரெய்லர் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுமே தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ சென்னையில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இல்லாததால் தேட்டரில் பார்க்க முடியலை. சமீபத்தில் ஓடிடியில் தான் பார்த்தேன். ஆனால் ஓடிடியில் பார்த்த பின்னால் நல்ல வேளை இந்த படத்தை தேட்டரில் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோவில் அடுத்தடுத்து சில ஸ்பாய்லர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த க்ரூ படத்தை ஒரு ஹைஸ்ட் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹைஸ்ட் காட்சிகளில் எந்த ஒரு பரபரப்பும் இல்லை. அதே போல் அவங்க எப்படி திருடுறாங்கன்னு காட்டுறாங்க இல்லையா, அதுலேயும் எந்த ஒரு புதுமையோ சுவாரஸ்யமோ இல்லை. ரொம்ப வழக்கமான காட்சிகளாக தான் இருந்தது. இந்த காமெடி சீன்ஸ்லையும் மருந்துக்கு கூட சிரிப்பு வரல. இந்த ஹைஸ்ட் காட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க தங்கம் கடத்துறாங்க இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே அசால்ட்டாக கடத்திட்டு போகிறாங்க. அதுக்குன்னு அவங்க எந்த ஒரு மெனக்கடலும் இல்லை, பெருசாக எதுவும் புதுசாலாம் ட்ரை பண்ணல. இந்த 3 கேரக்டரையும் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்களை விசாரிக்கும் போது, ஐயோ இவங்க மாட்டிக்க போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் படம் பார்க்குற நமக்கு எந்த ஒரு டென்ஷனுமே ஏற்படலை. இவங்க அதிகபட்சம் பண்ணுற ஐடியாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டுக்குள்ளே தங்கத்தை வச்சு கடத்திட்டு போகிறாங்க. அதை கூட அந்த அடுத்த சீன்லேயே அடுத்த நாள்லேயே வந்து ஒரு ஸ்மார்ட்டான லேடி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு இவ்வளோ சாக்லேட் எடுத்து போகிறீங்க அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னே செம்ம டம்மியான ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு கேரக்டர் தொடர்றாரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். ரொம்ப டம்மியான ஒரு கேரக்டர். அதுக்காகவே அந்த கேரக்டர் வச்சுருக்காங்க. சரி, அது கூட பரவாயில்ல. கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் விஜய் மல்லையாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே, அந்த கேரக்டர் ரிமைண்ட் பண்ணுற மாதிரியே விஜய் வாலியா அப்படின்னு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. விஜய் மல்லையா வந்து வெளிநாட்டுக்கு பணத்தோடு தப்பிச்சு போன மாதிரி, விஜய் வாலியா அப்படிங்கிற இந்த கேரக்டர் இந்த படத்தில் வந்து வெளிநாட்டுக்கு நிறைய பணத்தோட தங்கத்தோட எஸ்கேப் ஆயிடுவார். அந்த ஆளுக்கிட்ட இருந்து, அந்த விஜய் வாலியா கிட்ட இருந்து 3000 கோடி ரூபாய் ஆட்டையை போடுறதா வந்து இந்த படத்தில் இந்த 3 ஹீரோயின்ஸோட பிளானாக இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஜய் வாலியா கிட்ட திருடுறதுக்கு அந்த ஆள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆளோட விசுவாசமான ஒரு நிர்வாகியான ராஜேஷ் சர்மா கேரக்டர்கிட்டே வந்து இவங்க போய் ஹெல்ப்லாம் கேட்குறாங்க. அதுவும் அவ்வளோ தங்கத்தையும், 3000 கோடி ரூபா மதிப்புள்ள எல்லா தங்கத்தையும் வெறும் 2 சீனில் மொத்தமாக ஆட்டையை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்படிதான் அந்த படத்தில் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருது. எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகவே நடக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய அந்த 3 சென்ட்ரல் கேரக்டர்ஸ்க்கும் பெருசாக எந்த ஒரு சேலஞ்சும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் ஏதாச்சும் சிம்பிளாக சப்பை ஏதாச்சும் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியும் இல்லைன்னா அவங்க ஒரு பெண் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு சில விஷயங்கள் பண்ணி அதை சாதகமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. மற்றபடி இந்த படத்தில் எங்கேயுமே வந்து சுவாரஸ்யம் ஏதாச்சும் எழுதணும், ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு மெனக்கடலுமே இல்லை. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தோட 3 சென்ட்ரல் கேரக்டர்ஸான தபு, கரீனா கபூர், கிருத்தி சனன் இவங்க 3 பேருமே வந்து கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள நம்ம காட்டுறாங்க. ஆனால் அதுதான் அந்த படத்தில் பெரிய காமெடியாக இருக்குது. ஏன்னா அவங்கள பார்த்தா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்களாவே நமக்கு தோணவே இல்லை, அந்த மாதிரி ஃபீலே ஆகலை. அதனாலேயே அந்த எமோஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை, கனெக்ட் ஆகவே இல்லை. அட்லீஸ்ட் இவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு கட்டுவாங்க.
அவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்க. இவங்கள பார்த்தா நமக்கு அந்த ஃபீலே வரல. இப்படி இந்த படத்தோட 3 முக்கியமான கேரக்டர்ஸ் கூடவே நம்மளால கனெக்ட் ஆக முடியாம இருக்கப்போ, இது போக கரீனா கபூரோட தாத்தா வச்ச ஒரு எமோஷன், தபுவோட தம்பி வேலைக்கு போகாம இருக்கிறது, தபுவோட தம்பிக்கும் அவங்களோட மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வர்றது, இது போக வந்து கிருத்தி சனனோட தம்பி வச்ச ஒரு விஷயம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வருது. அது எதுவுமே சுத்தமா செட் ஆகவே இல்ல. கிருத்தி சனன் முதல்ல ஃப்ளைட் ஓட்டுற சீன் உட்பட காமெடிக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய 1-2 சீன்களை கூட மொத்தமா வீணடிச்சு வச்சிருக்காங்க. அது போக துபாயில வந்து எப்படியாச்சும் ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழையணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அதே ஹோட்டல்ல தபுவோட தம்பி பொண்டாட்டி வந்து அங்க வேலை பார்க்கறது, அப்புறம் ஒரு பிரைவேட் ஜெட்டுக்குள்ள இவங்க எப்படியாவது உள்ள நுழையணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஜெட்டோட பைலட்டா வந்து தபுக்கிட்ட எப்பவுமே ஜொல்லு விடுற வழியக்கூடிய ஒரு ஆள் வந்து பைலட்டா இருக்கிறது. அதே பிரைவேட் ஜெட்ல வந்து இவங்க கேபின் க்ரூ மெம்பர் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு வந்து கரீனா கபூர் எப்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு லேடி வந்து திரும்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, கடைசியில் வரக்கூடிய அந்த ஏர்போர்ட்னு பல விஷயங்கள் அநியாயத்துக்கு கன்வீனியன்ட்டா இருக்குது. இவங்களுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி சௌகரியமா கன்வீனியன்ட்டா எழுதி வச்சிருக்காங்க. இந்த படத்துல வர்ற மாதிரிலாம் நிஜத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3000 கோடி மட்டும் இல்ல 3 லட்சம் கோடியை கூட யார் வேணா ஈஸியா திருடலாம். அந்த மாதிரியே அந்த படத்துல எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த படத்துல வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் ஒன்று காட்டுவாங்க. அங்கதான் வந்து இந்த 3 கேரக்டர் எப்பவுமே உட்காந்து புலம்புவாங்க. ஏதாச்சும் பிளான் போடுறாங்கன்னா அங்கதான் உட்காந்து போடுவாங்க. அந்த இடத்துலலாம் எல்லா சீன்லயுமே இவங்க 3 பேரை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே அங்க வரமாட்டாங்க. இவங்களுக்குன்னே குத்தகை குட்ட மாதிரி தான் அந்த இடம் இருக்கும். மொத்தத்துல இந்த க்ரூ திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில ஹைஸ்ட் த்ரில்லர் படங்கள், ஹைஸ்ட் காமெடி படங்கள் இது வரைக்கும் எதுவுமே பார்த்ததில்லை அப்படின்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி கூட ஹாலிவுட்ல 20-30 வருஷம் முன்னாலேயே நூற்றுக்கணக்கான நல்ல ஹைஸ்ட் படங்கள் வந்திருக்கு. அதை கூட நீங்க ஓடிடியில் பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த க்ரூ படத்தை தியேட்டர்லையோ இல்லை ஓடிடிலையோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. ஆரம்பத்திலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்பவே பரபரப்பான கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் தேவையில்லாத சீன் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. படத்தோட முதல் சீன்ல இருந்து இன்ஃபேக்ட் தேங்க்ஸ் கார்டு போடுற அந்த இடத்துல இருந்தே கதைக்குள்ள போயிடுறாங்க. விறுவிறுப்புக்கும் டென்ஷனுக்கும் பஞ்சமே இல்லாத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மொத்தமே 3 சீன்ல தான் ஹீரோவும் வில்லனும் நேருக்கு நேராக சந்திச்சுப்பாங்க. தனலட்சுமியை காப்பாத்துற சீன், தனலட்சுமி கழுத்துல கத்தி வைக்கிற சீன், கடைசியில முத்துப்பாண்டி கூட சண்டை போடுற சீன், இந்த 3 சீன் தான். அதுல ஒரே ஒரு சீன்ல மட்டும்தான் முத்துப்பாண்டி கிட்ட சரவணவேலு பேசவே செய்வாரு. கடைசியில சண்டை போடுற சீன்ல கூட முத்துப்பாண்டி தான் பேசிக்கிட்டே இருப்பான், ஹீரோ பேச மாட்டாரு. ஆனா தெலுங்கு வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் வில்லனும் பேசிக்கிற மாதிரி வேற சில சீன்ஸும் இருக்கும். அதே போல படத்தோட முதல் சீன்ல ஹீரோ ஜாகிங் போற காட்டுறது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ பில்டப்புக்காக மட்டும் இல்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா அது வேலுவோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு காட்டுறதால த்ரிஷாவை காப்பாத்துற சீன்லயும் அது ரொம்ப இயல்பா இருக்கும். தெலுங்குல அது வேற மாதிரி இருக்கும். பிரகாஷ் ராஜ் ஹீரோயின் எடுத்துட்டு போறப்போ ஹீரோ ஒரு எஸ்டிடி பூத்துல போன் பேசிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க.